வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். சில மார்க்கெட்ல இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் பற்றியும் நம்ம பேசுவோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, நம்ம ரீட்டெயில் ஆப்ஷன் வெப்சைட்ட பார்த்தீங்கன்னா, பல நண்பர்களால ஆக்சஸ் பண்ண முடியல. பட் முக்காவாசி நெறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கருத்துக்களையும் சில நண்பர்கள் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. பட் இன்னும் சில நண்பர்களுக்கு வெப்சைட் ஆக்சஸே பண்ண முடியல. ஆட் தான் ப்ரோ வருது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆட் எல்லாம் நான் தூக்கிட்டேன். 2டே 2 ஆட் போட்டிருந்தேன். இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஆடையும் தூக்கிட்டேன். ஸோ இங்க பாருங்க வெப்சைட் நான் இப்போ ஒருக்கா ரெஃப்ரெஷ் கூட உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கிறது தெரியுது. ஸோ எந்த விதமான ஆடும் இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஆட் வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆட் வரும் சைட்ல. இது மட்டும் தான் நான் குடுத்திருந்தேனே தவிர மத்த எந்த ஆடும் குடுக்கல. இப்போ அந்த ஆடையும் பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உங்களுக்காக தான் இந்த ஆட் இல்லாம பண்ணணும் பண்றதுக்காகவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கிறத நான் தூக்கியிருக்கேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஸோ எந்த வகையில எதுவும் ப்ராப்ளம் இல்லாம கொண்டு வர முடியுமோ, அப்படி கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்றேன் வரக்கூடிய காலங்கள்ல. பட் இப்போதைக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம வெப்சைட்ட ரீட் பண்றதுக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா நீங்க போய் வெப்சைட்ட இப்ப செக் பண்ணி பாருங்க. எந்தெந்த நண்பர்களுக்கெல்லாம் பிரச்சனை வருதோ, ஸோ அந்த நண்பர்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னுமே உங்களுக்கு ஆட் வருதா அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ வரல அப்படின்னா நிம்மதி. எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ எல்லாமே கரெக்ட்டா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேபி இன்னுமே ரீடைரக்ட் ஆகுது. ஸோ ஆட் எனக்கு ஷோ ஆகுது அப்படின்ட்டு ஏதாச்சும் நண்பர்கள் இருந்தா, ஹானஸ்ட்டா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சும்மா பார்க்காமயே ஆட் வருதுன்னு கமெண்ட் பண்ணிறாதீங்க. ஏன்னா, உங்க கண்ணு முன்னாடி தான் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு எந்த விதமான ஆடும் வரல. பல நண்பர்களுக்கும் வராம தான் இருக்கு. ஒரு சில நண்பர்களுக்காக தான் இந்த மாற்றத்தையே நான் கொண்டு வந்திருக்கேன். அதே மாரி ஆட்ல இருந்து பெருசா ரெவென்யூ அதெல்லாம் ஜெனரேட் ஆகாது. ஸோ இந்த வெப்சைட்ட நம்ம ரன் பண்றதுக்கான ரீசன் என்னன்ட்டு பலமுறை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த நோக்கத்துக்காகவே நம்ம போவோம். ஸோ பெரிய அளவுக்கு வருமானம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம அ எதுக்கு போயிட்டு அந்த சின்ன 2 ஆட போட்டு, அதில இத்துணூண்டு ஒரு ஒரு ரூ. 10 ரூ. 20 வரும். அந்த ரூ. 10 ரூ. 20க்கு போயிட்டு நம்ம நோக்கத்த சாவடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அத நான் தூக்கிட்டேன். ஸோ ஃபர்தரா ஒரு நல்ல ஒரு இன்னும் ஃபியூச்சர்ல வேற ஏதாச்சும் ஆட் நம்மளே ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்து கேட்பாங்க. அந்த இடத்துல ஆட் போடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நம்ம ஆட் இல்லாம போவோம். ஸோ விரைவில் உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சரியான இடத்துல ஆட பிளேஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ ஸ்டார்ட்டிங் அப்படிங்கிறதுனால இடையூறுகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். ஸோ அதேமாரி ஆட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆடே இல்லாம நானும் ஓசில எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ என்னோட ஒரு உழைப்பு நான் உங்ககிட்ட இருந்து எந்த வருமானத்தையும் எதிர்பார்க்கல. ஆனா, நம்ம ஒரு உழைப்ப நம்ம போடுறோம்னா, அந்த உழைப்புல இருந்து ஒரு பயன் வரணும். ஸோ அப்படி பயன் வரலைன்னா, அந்த உழைப்பு வீண் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, போடக்கூடிய உழைப்புக்கு ஒரு ஊதியம் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலைன்னா, அந்த உழைப்ப நம்ம பண்றதே வீண். ஸோ நம்ம ஒண்ணும் தானம் தர்மம் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் எல்லாம் இல்ல. இதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிய தான் இங்க நான் டிஸ்கஸ் பண்றேன். நான் என்னமோ சேவை பண்றேன், தியாகம் பண்றேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு ரூ. 100 வாங்குறது கிடையாது. இல்ல மற்ற ஏதாச்சும் ஒரு வகையில உங்ககிட்ட பணம் வாங்குறது, இல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு பங்கு சொல்றேன் காசு குடு அப்படின்ட்டு வாங்குறது கிடையவே கிடையாது. மெம்பர்ஷிப் மூலியமா பணம் வாங்குறதும் கிடையாது. ஸோ பல நண்பர்கள் எனக்கு பெய்டு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. ஸோ பங்குகள சொல்லுங்க. நான் பணம் தரேன் அப்படின்ட்டு கூட கேட்குறாங்க. பட் அதெல்லாம் நம்ம பண்றதே கிடையாது. அது நம்மளுடைய முதன்மையான நோக்கம் இல்ல. நண்பர்கள் கிட்ட, சப்ஸ்கிரைபர்கள் கிட்ட பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கொள்கை. அது கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்க தொடர்ந்து பார்க்கத்தான் போறீங்க. பட் ஆட் மூலியமா வரக்கூடிய ரெவென்யூ, என்னோட உழைப்புக்கான ரெவென்யூ அது கண்டிப்பா எனக்கு வந்து தான் ஆகணும். அது வரலைன்னா நான் இங்க உட்காந்து நான் மட்டும் இல்ல, YouTubeல யாருமே வீடியோ போட மாட்டாங்க. வெப்சைட்டும் யாரும் ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ அது கண்டிப்பா புரியும் நான் நெனைக்கிறேன் நண்பர்களுக்கு. இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பா நீங்க செக் பண்ணிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தது இன்னைக்கு நம்ம அப்டேட்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது, ஏதாச்சும் இந்த வாரத்தில பஞ்சாயத்து ஏற்படுமா மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தா, ஸோ இன்ன வரைக்கும் இந்த யுஎஸ், ஈரானுக்கெல்லாம் ஒரு முடிவு எட்டப்படாம தான் இருக்கு. நைட் என்ன நடக்குமோ, காலையில என்னத்த பேசுவாங்களோ அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம நகர்ந்து போகிற மாரி இருக்கு. மற்றபடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான விஷயங்கள பேஸ் பண்ணி தான் ரன் ஆக போகுது. அதனால என்னைக்கு எது நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு உறுதியா தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கோம். மார்க்கெட் நல்லா ஏறுச்சு சீஸ் ஃபயர்க்கு அப்புறம். இப்ப திரும்ப ஒரு 3 ட்ரேடிங் செஷன்ல ஒரு சின்ன சரிவ சந்திச்சிருக்கு. பட் நீடிக்குமா என்னன்ட்டுலாம் தெரியல. ஆனா
இறங்குச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம கிளியராக இருக்கணும்ல. ஸோ இது போதுமான ஒன்று. எங்கெங்கே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருமோ அந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணினாலே போதுமான ஒன்று. அதை விட்டுட்டு நம்ம பெரிய அளவுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கணிச்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல வாய்ப்பு வரும், அதை நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரிலையன்ஸ் நம்ம பேசியிருந்தோம். நாளைக்கு மேபி ரிலையன்ஸை போட்டு அடிச்சானுங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கு குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதை நம்ம பார்த்துக்குவோம். அதே மாதிரி அடுத்தது ஐடி பங்குகள். ஸோ ஐடி பங்குகள் பற்றி இங்கே டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடி பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் டிசிஎஸோட ரெவன்யூ இந்த FY 26ல் எவ்வளோ க்ரோவ் ஆயிருக்குன்னு பார்த்தா 4.6% க்ரோவ் ஆயிருக்கு. விப்ரோ தான் இருக்கிறதுலே லோ, 4% வந்து க்ரோவ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் 9.6%, HCL டெக் 11.2%, டெக் மகேந்திரா 7.2% இருக்குது. பட் டிசிஎஸோட ரெவன்யூ 2,50,000 கோடிக்கு மேலே. இதே இன்ஃபோசிஸோடது பார்க்கும்போது 1,45,00,000 கோடி. அதுக்கு அடுத்தபடியாக HCL இருக்குது. ஸோ விப்ரோ இன்னும் 1,00,000 கோடியை ரீச் பண்ணலை, விரைவில் ரீச் பண்ணோம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெக் மகேந்திரா 50,000 கோடி கிட்ட வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பெட்டரான ஒரு லெவலில் இந்த 2 பங்குகளும் இருக்குது. ஸோ டிசிஎஸ் இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான பங்குகள், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய பங்குகளாக வந்து இருக்குது. ஸோ இந்த பங்குகள் இப்போ நம்ம இந்த ஐடி பங்குகள் வந்து ஸ்டார்டிங் பீக்லலாம் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஃபோக்கஸே வந்து பண்ணலை, ஃபோக்கஸும் பண்ணவும் மாட்டோம். ஸோ நல்ல ஒரு பாட்டம் வரும்போது தான் ஸ்டார்ட்டே பண்ணுறோம். இது பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தாதுங்கிறது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ நான் தொடர்ந்து வந்து பண்ணுவேன். ஸோ நான் பண்ண ஆரம்பித்ததே நல்ல சரிவில் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபர்தராக ஒரு டிப் நடந்தாலும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்ஃபோசிஸ் நேற்று ஓப்பன் ஆச்சு, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அக்யூமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. HCL டெக்கில் ரொம்ப குறைவான குவான்டிட்டிஸ் தான், வெறும் 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். தொடர்ந்து பார்த்திங்கன்னா அக்யூமுலேட் நடக்கும். ஃபர்தர் டிப் நடக்க பார்த்திங்கன்னா அக்யூமுலேஷன் வந்து நடக்கும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இருக்குது இங்கே ஒன்றும் ஆகாதுன்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் கூட ஒன்றும் ஆகலை. ஸ்லோவஸ்ட் க்ரோத் இருக்கே தவிர பெரிய ஒரு இம்பேக்டெல்லாம் ஏற்படலை. ஸோ ஃபர்தராக மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் நடக்கலாம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்றைக்கு நடக்கும் தெரியாது. வெயிட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அடுத்தது ஆனால் நாளைக்கு திரும்ப மார்க்கெட்டில் அதாவது இந்த ஐடி பங்குகளில் ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக என்னோட அக்யூமுலேஷன் இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அடுத்தது அதானி கிரீன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். அதானி கிரீன் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கோடி வந்து முதலீடு பண்ணுறாங்க. எதுக்கு? ஒரு 10 ஜிகாவாட் ஹவர் பேட்டரி ஸ்டோரேஜை FY 27க்குள்ளே வந்து கட்டமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பெரிய ஒரு விஷயம்தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஒரு 1.6 ஜிகாவாட் இருக்குது. இந்த FY 26 முடிவில் இன்னும் ஒரு சில வாரங்கள் இல்லை ஒரு சில நாட்களில் ஒரு 10 நாளைக்குள்ளே அடுத்த ஒரு 1.6 ஜிகாவாட் வந்து ஆட் பண்ணி ஒரு 3 ஜிகாவாட் அப்படிங்கிற கெப்பாசிட்டிக்கு வரப்போகிறாங்க. இன்னும் சில நாட்களில் விரைவில் பார்த்தீங்கன்னா FY 27 முடிகிறதுக்குள்ளே இன்னும் ஒரு 10 ஜிகாவாட் ஆட் பண்ண போகிறதாவும் அதானி கிரீன் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டரி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் நம்ம நாடு முழுவதும் இன்னும் பெரிய அளவுக்கு பல நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படும். இதனால் பேட்டரி தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கும். பட் அந்த காம்படிஷனில் பெரிய ஜெயிண்ட் நிறுவனங்கள் இறங்குறாங்க. டாட்டா அண்ட் ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் இறங்குறாங்க. ஸோ இவங்க இந்த இடத்த பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரிலையன்ஸ் அவங்களுடைய நியூ எனர்ஜி பிஸ்னஸ் மூலிமா இந்த பேட்ரி செக்மெண்ட்டையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் டாட்டா பேட்ரிக்குன்னு தனி ஒரு நிறுவனத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணும். மற்ற நிறுவனங்கள் பேட்ரி நிறுவனங்கள் கூட ஒரு போட்டியை ஏற்படுத்தும். ஸோ பார்க்கத்தானே போகிறோம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ஜெயின் நிறுவனங்கள் கிட்ட காசு எக்கச்சக்கமாக இருக்கும். அவங்களால ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை கேப்சர் பண்ண முடியும். நல்ல ஒரு லார்ஜ் ஸ்கேலில் அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், காஸ்ட்டை கட் பண்ண முடியும். இதனால் அட்ராக்டிவாக வந்து போட்டியாளர் கூட போட்டி போட முடியும். போட்டியாளர்கள் இவங்க கூட போட்டியிடுவதற்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது NTPC கிட்ட இருந்த அப்டேட்டு. NTPC பார்த்திங்கன்னா ஒரு 1400 மெகாவாட் 2 யூனிட்டாக 700 மெகாவாட் அளவுக்கு பவர் பிளான்ட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. எங்கே? பீகாரில் வந்து பண்ணுறாங்க. பீகார் கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இதுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட்லேருந்து வாட்டர்லேருந்து அனைத்து தேவைகளையும் நாங்கள் பண்ணுறோங்கிறாங்க. ஸோ ஒரு 1000 ஏக்கர் கிட்ட வந்து தேவைப்படுது இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து அமைப்பதற்கு. ஸோ விரைவில் பீகாரில் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமைப்பாங்க NTPC அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த NTPC போன வருடம் ரொம்ப வந்து ஒரு டிப்பில் தான் கடந்தது. 300 இருந்தது. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு வருடத்தில் என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். 300 கிட்ட இருந்தது இப்போது 400 கிட்ட பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ கண்டு கொள்ளாமல் இருக்கிற டைம் தான் நமக்கான ஒரு
ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தே ஆகணும். பட் இந்த ஸ்டாக்கை நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமும் 330க்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு தான் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 180 நான் ஃபஸ்ட்டு வந்து இதை டிஸ்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணும்போது, அதுக்கடுத்தது 330க்கு கீழெல்லாம் சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது. ஸோ போன வருடம் ஏற்பட்டது, இந்த வருடத்துலேயும் வாய்ப்பு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ நிலைக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பவர் டிமாண்ட் தொடர்ந்து இருக்க போகுது. வெயில் போட்டு கொளுத்துது, வீட்டில் இருக்க முடியாமல் தான் இருக்குது. ஸோ இந்த 1 இயரில் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அரௌண்ட் 30%க்கு மேலான ரிட்டர்னை கொடுத்துருக்கு என்டிபிசி. சைலண்ட்டாக கொடுத்துருக்கு. ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வந்து ஆகணும். இதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து உட்காந்து பெருமை பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் ஸோ என்னைக்கு வந்து தேவை வருதோ அன்னைக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன்னா இது அந்த மாதிரி புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அங்கேருந்து நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, விலகிக்குவாங்க. ஸோ இது நமக்கு வேலைக்கு ஆகாது, இந்த இடத்துல முதலீடு பண்ணுறது வேஸ்ட்டு, ஸோ இந்த இடத்துல க்ரோத் வராது அப்படின்ட்டு விலகிக்குவாங்க. பட் அங்கே தான் நம்ம இருக்கணும், ஏறுற இடத்துல இருந்து விலகி இருக்கணும். ஸோ அது எத்தனை பியில் இருந்தாலும் சரி, ஒரு பங்கு ஏறி உச்சத்தில் இருந்ததுன்னா விலகி இருக்கணும். அடுத்த க்ரோத் நடக்குமா அப்படிங்கிறத அசஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணுறது இல்லாமல் ஸோ சொல்லிட்டாங்களே நம்ம வாங்கலாமே அப்படின்ட்டு வாங்கி கதை பின்னாடி நம்ம ஓடணும்னா, கதை அம்போ ஆச்சுன்னா நம்ம கதையும் அம்போ ஆயிருங்கிறத கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது கோல் இந்தியா. ஸோ கோல் இந்தியாவும் ஒரு பெட்டர் ஸ்டாக் தான். பட் இந்த கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரெஷரெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ இம்போர்ட் ப்ரெஷர் அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. சரியான விலை திடீர்னு கிடைக்கலினா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ஏற்படும். ஸோ கோல் இந்தியா பார்த்திங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் ஸோ இம்போர்ட்டை வந்து அப்படியே கட் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பல முன்னெடுப்புகளை எடுக்க போகிறதாகவும் கோல் இந்தியா தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னும் அடுத்த 10 வருஷம், இன்றைக்கி நாளைக்குன்னு இல்லை, 10 வருஷம் கிடக்குது. ஸோ 10 வருஷத்தில் என்ன நடக்குமோ, பெரிய மாற்றங்கள் கூட ஏற்படலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. ஸோ அடுத்தது கூகுள் கிட்டேருந்து அப்டேட். ஸோ கூகுள் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரோபிக்கில் ஒரு $40 பில்லியன் வரைக்கும் முதலீடு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதில் முதல் கட்டமாக ஒரு $10 பில்லியன் முதலீடு பண்ண போகிறதாகவும், அடுத்து செயல்திறனை பார்த்து பேலன்ஸ் $30 பில்லியன் முதலீடு பண்ண போகிறதாகவும் கூகுள் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏஐ கம்பெனிஸில் கடுமையான ஒரு பெரும் அளவுக்கான முதலீடை வந்து பண்ணுறாங்க. அமேசான் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அண்ட் இந்த கூகுள் போன்ற நிறுவனங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம குறிப்பாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம்தான். ஸோ இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இதில் ஒரு $40 பில்லியன் பெரிய ஒரு விஷயம் இல்லை. கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட் எடுக்கிறாங்க. அந்த பெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனும் வந்து அளிக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட்டும் அப்படி தான் பண்ணாங்க. ஒன்ஸ் ஒரு ஒரு முன் ஒரு காலத்தில் இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிச்சிட்ருக்கு ஓப்பன் ஏஐ மூலிமா. பட் இப்போதைக்கு ஆந்த்ரோபிக் தான் பெரிய அளவுக்கு மீடியாக்கள்னால கவர் கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. பெரிய அளவுக்கு ஹைப் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. பட் ஒரு பக்கம் ஓப்பன் ஏஐ இதே மாதிரி தான் ஒரு கட்டத்தில் இருந்தது. ஸோ இப்போ அந்த இடத்துல ஆந்த்ரோபிக் பிடிச்சிருக்கு. அடுத்தது வேறு கூட எதாவது வந்து பிடிக்கலாம். உண்மையாக பொய்யான்னு கூட நமக்கு தெரியாது. பட் பெரும் நிறுவனங்கள் சைடில் நம்ம இருப்போம். ஸோ ஒன்று உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்கு, ஒரே பங்கு அதுதான். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நானும் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேங்கிறது இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி சொன்ன ஒரே விஷயம்தான், போய் வெப்சைட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆட் இஷ்யூ வர நண்பர்கள் பார்த்துட்டு சரியான டேட்டாவை நீங்கள் கொடுங்க. ஸோ நான் எனக்கு சரியாக தான் இருக்குது. உங்கள் சில பேருக்காக தான் அந்த மாற்றத்தையே நான் கொண்டு வரேன். ஸோ சரியான டேட்டா எனக்கு வேணும் அப்படிங்கிறத திரும்ப நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.